ஆனா இத ஒரு ஜெராக்ஸ் எடுத்து குடுங்க அப்படின்னு தினமும் நம்ம பயன்படுத்துற இந்த பேர் தப்பு. சரியான பேர தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சுமார் 70 வருடங்களுக்கு முன்னாடி நகலெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வேலையாவே இருந்தது. அச்சு கோர்க்கிறது, நெறைய வேதியியல் பொருட்கள பயன்படுத்துறது அப்படிங்கிற மாரியான விஷயமா இருந்தது. அப்பதான் ஜெராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஜெராக்ஸோட 914 அப்படிங்கிற எளிமையா நகலெடுக்கிற ஒரு இயந்திரத்த அறிமுகப்படுத்துனாங்க. இந்த ஜெராக்ஸ் இயந்திரத்துல நகலெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாவே இருந்தது. நேரத்தையும் ரொம்பவே குறைச்சது. முதலா ஜெராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த இயந்திரத்த கொண்டு வந்து எளிமையா எல்லாரும் பயன்படுத்துற வகையில கொண்டு சேர்த்ததால, ஜெராக்ஸ் அப்படிங்கிற பேரே மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த மாரி பொதுப்படையா எங்களோட பேர பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஜெராக்ஸ் நிறுவனம் விளம்பரமெல்லாம் கூட குடுத்தாங்க. இப்பவும் நம்ம கடைகள்ல போகும்பொழுது என்னதான் Canon, HP அப்படிங்கிற மாரியான நகலெடுக்கும் இயந்திரங்கள் இருந்தாலும், நம்ம பயன்படுத்துறது என்னவோ ஜெராக்ஸ் அப்படிங்கிற பேர தான். ஆனா இந்த ஜெராக்ஸுக்கு சரியான பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கிலீஷ்ல போட்டோ காப்பி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல அதுவே நகலெடுத்தல். இது மாரியான கணினி சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள தெரிஞ்சுக்க இப்பவே எங்களை பின்தொடருங்கள்.